டிவிக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் என்ன சண்டைன்னு தெரில. பயங்கரமாக பொலிட்டிக்கல் நியூஸ் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்டிமேட்டாக டிவிக்கு விஜய்க்கும் ரஜினிக்கும் தான் இப்போ இது யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது வந்த ஒரு சண்டை. அதை தொடர்ந்து இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் மேலே ரஜினிகாந்துக்கு என்ன இவ்வளவு வன்மம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் ஒரு ஆன்மீக அரசியல் தொடங்கி கட்சி தொடங்கி பயங்கரமாக ஒரு தமிழ்நாட்டில் பெரிய இடத்தை பிடிக்கணும், சிஎம் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணார். அது முடியாமல் போச்சு. அதை முடியாமல் அப்படி தடுத்தது யார் அப்படிங்கிற விஷயத்து வரும்போது, எப்போதுமே ரஜினிகாந்த் டிஎம்கேவுடைய ஆதரவாளர் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவரும் கிடையாது. ஆனாலும் அதை அப்படியே கையாண்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி போய் ரெட் ஜெயண்ட் மூவியில் தனக்கு எதிராக இருந்த டிஎம்கேக்கே உழைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா பேசியிருப்பார். ஆனாலும் இன்றைக்கி இந்த விஷயத்தில் கமலஹாசனையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் வச்சு ரெட் ஜெயண்ட் மூவி படம் பண்ணி விஜய்க்கு எதிராக ஒரு சினிமா ட்ரெண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டிஎம்கேவுடைய பிளான். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இன்டைரக்டாக ஆதவ அர்ஜுனா பேசினார். ஆனால் அது புரிஞ்சுக்கிற இல்லை. இப்போ அது மேட்ரு கிடையாது. இப்போ அல்டிமேட்டாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் இல்லை வளர விடாமல் தடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருமை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமானையே சேரும். சீமான் தான் அன்றைக்கி பயங்கரமாக அதை ரஜினியுடைய என்ட்ரியை தடுத்தது. இங்கே தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வரலாம், வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஆட்சி அப்படிங்கிறது தமிழன் மட்டும்தான் இங்கே ஆட்சி புரிய வேண்டும். தமிழ்நாடு தமிழனுக்கே அப்படின்னு சொல்லி அதை பயங்கரமாக பிரகடனப்படுத்தி ரஜினிகாந்துக்கே பயம் கொடுத்து அவரை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இறங்க விடாத அளவுக்கு பயம் காட்டியது நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள், நாம் தமிழர் கட்சியோடைய படை. அந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கு தான் சேரும், டிஎம்கேக்கு சேராது. அதில் மட்டும்தான் ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்துலேருந்து நான் வேறுபடுறேன். தேங்க்யூ, பாய் பாய். பாலிடிக்ஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.